பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி பவுல் இங்கே யாக்கோபு எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். திருவசனம் என்பது தேவனுடைய பொக்கிஷம். தேவன் கொடுத்த, மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகாரம் அல்லது உணவு. தேவன் தம்முடைய திட்டத்தை அவர் வேதாகமத்தின் மூலமாய் விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் தெரியப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிசாசுக்கு நன்றாக வசனம் தெரியும். அப்படி என்றால் தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்திருக்கிறான். வேதம் முழுவதுமாக அவன் பிசாசு வசனத்தை அறிந்திருக்கிறான். அவன் வசனத்தை பார்த்து நடுங்குகிறான் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு வசனம் தெரியும், வசனத்தை நன்றாக அறிந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், நாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம், அதன்படியாக நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் பிசாசானவன் அது கீழ்ப்படியாமல் போனான். ஆகவே கீழ்ப்படியாதனால தான் அவன் தேவனை விட்டு அவன் விலகினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படியாத ஏதேன் தோட்டத்தில் அவன் தேவனை விட்டு விலகி போனான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அவர் சிலுவையிலிருந்தும் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கி நீங்கள் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். டிப்ளமோ ஐடிலாம் படிக்கிறவங்கள பார்த்தா மார்னிங் டைமில் தியரி படிப்பாங்க, ஈவினிங்கில் ப்ராக்டிக்கல் இருக்கும். மார்னிங் என்ன தியரி பண்ணுறாங்களோ அதை ப்ராக்டிக்கல் அவங்க செய்வாங்க. அதே போல் தான் திருவசனம் என்பது, திருவசனத்தை எடுத்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது என்பது அந்த தியரியை போல். ப்ராக்டிக்கல் என்பது என்னென்னு சொன்னால் வாழ்க்கை நடைமுறையாக இருக்கிறது. நாம் பேசுவது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமாக இருந்தால் அது மேட்ச் ஆகாது. ஆகவே தான் திருவசனத்தை போதிக்கிறவர்களாகிய நாம், திருவசனத்தை பேசுகிறவர்களாகிய நாம், திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகிய, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம், திருவசனத்தை பேசுகிறவர்களாகி மாத்திரமல்ல, சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, திருவசனத்தின்படியாக கீழ்ப்படுகிறவர்களாக, அதன்படியாக நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக வஞ்சியாதபடிக்கு வேதவசனத்தை பிரசங்கம் பண்ணிவிட்டு அதன்படி நாங்கள் நடக்கலைன்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் வேதவசனப்படி கீழ்ப்படியாக போனாங்கன்னு சொன்னால் அவர்களை வேதம் என்ன சொல்கிறது, வஞ்சிக்கிறவர்களாக, தன்னைத்தானே வஞ்சிக்கிறவர்களாக, இதை செய் என்று சொல்கிற பொழுது பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் செய்யாமல் போனால் அவங்க தாங்களே வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி இங்கே வார்த்தையில் பார்க்கும். வஞ்சிக்கிறவர்களாக. ஆகவே நாம் வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை போதிக்கும்போது அது நான் செய்திருக்கிறேனா, நான் அதை அபியாசப்படுத்திருக்கிறேனா, நான் அதை செஞ்சு முடிச்சிருக்கிறேனா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்குற பொழுது தான் அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற பொழுது தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் அது நாம் வஞ்சிக்கிறவனாக மாறிவிடுவோம், நாமே வஞ்சிக்கிறவர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறதை பார்க்குறோம். ஆகவே ஒரு நாள் வேத வசனத்தை வாசிக்கிற நாம் எந்த இடத்துல நாம் சரிப்படுத்த வேண்டும் என்பதை ஆராய்ந்து சரிப்படுத்தும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அப்படி சரிப்படுத்தாத பொழுது நாமே வஞ்சிக்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜார்ஜ் வில்லியம் என்கிற ஒரு மிஷினரி தன்னுடைய தியான நேரத்தில் இரவில் ஒரு நாள் வேதத்தை எல்லாம் புரட்டி கொண்டே இருந்தாராம். புரட்டி கொண்டு இருக்கும்போது அவங்க பேரை கேட்டால், என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னோடனே, எந்த வசனம் தேடுறீங்கன்னு கேட்ட உடனே அவன் சொன்னான்னா, அது இப்படியாக அவர் சொன்னாராம், நான் தேடுகிற வசனம் இன்னும் எந்த வசனத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பதாக தேடுகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். அப்படி என்றால் வேத வசனத்தை வாசிக்கிறதோடு நம்முடைய காரியம் முடிந்துவிடவில்லை. வேத வசனத்தை போதிக்கிறதோடு முடிந்துவிடவில்லை. அதற்கு அடுத்து இன்னொரு படி இருக்கிறது. அதுதான் அதன்படி செய்கிறவர்களாக, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதற்கு ஒத்துப்போகிறவர்களாக, அதுக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தை நம்ம எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம வஞ்சிக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிசாசு வஞ்சிப்பான். ஆனால் வேத வசனத்தை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாமே வஞ்சித்து கொள்ளுவோம் என்று வார்த்தை சொல்வதாகவே நாம் வார்த்தையை வாசிப்போம், வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், வார்த்தைக்கு தியானம் பண்ணுவோம். வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க ஆண்டவங்களுக்கு அனுகிரகம்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கர்த்தால் தூப்புடன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். You will be succeeded.